உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க போறீங்க. ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு 1977 இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டுமல்ல, அங்க நின்ற பெண்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் நமக்கு பொருட்டல்ல, எங்களுடைய உயிர்களுக்கு அந்த 10 லட்சம் எல்லாம் ஒரு பெறுமதியே இல்லை. ஆனால் நீங்கள் அன்று சரியான பாதுகாப்பை நீங்கள் வழங்க தவறி இருக்கிறீர்கள் என்று தமிழகத்தின் அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை பெண்கள் முன்வைக்கிறார்கள். அந்த பெண்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாமல் அரசு திணறுகின்ற ஒரு செயற்பாடுதான் இப்போது இடம்பெற்றிருக்கிறது. எல்லா விடயங்களையும் கச்சிதமாக செய்த செந்தில் பாலாஜியால் இந்த விடயத்தை அவ்வாறு செய்ய முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம். எல்லா கட்சிகளுக்கும் அங்கு உணவுக்கும் பணத்துக்கும் கூடிய கூட்டம் போலல்ல, இங்கு கூடிய கூட்டங்கள் எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். குழந்தைகள் வர வேண்டாம், கர்ப்பிணி தாய்மார்கள் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். அதனையும் தாண்டி வந்தார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய தமிழக அரசு அங்கு என்ன செய்தது? நேற்று இதே வினாவினைத்தான் தமிழகத்தின் மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். போலீசாரை காண முடியவில்லை, போலீசார் என்ன செய்தார்கள் என்று கேட்டிருந்தார். அதே வினாத்தா இருக்கிறது. இந்த பெண்களினுடைய ஆதங்க குரலை பாருங்கள், அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று. இப்போது வரைக்கும் இந்த சம்பவம் இடம்பெற்றது வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கூட்டத்தை தவிர ஏனைய யாருமே விஜய் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், யாருமே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு வலுவான குற்றச்சாட்டை காவல்துறை மீது வைத்திருக்கின்றார். அந்த காவல்துறை அதற்கு பதில் இல்லாமல் பிதட்டி கொண்டிருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேணுமா? அந்த புள்ள உசுரா இருந்தா அந்த 10 லட்சம் சம்பாதிக்கமா? அதுக்கு மேல சம்பாதிப்பா. எங்களுக்கு காசு எல்லாம் வேணாம். எந்த இடத்துல நாங்க வந்து துக்கத்துல நாங்க பிள்ளைங்க செத்து பார்த்து உசுரோட நேத்து 12 மணிக்கு டப்பா ஏற, இன்னைக்கு 12 மணிக்கு உசுரோட இல்ல. அதை வச்சு நாங்க வந்து கத்து கதறிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து அரசியல் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு மீடியா எடுக்கிறீங்க நீங்க. 10,000 பேர் கூற இடத்துல 50,000 பேர் கூடுறாங்க. அப்படி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். நீங்க அதெல்லாம் நீங்க ஏன் கொடுக்கல? அதை கொடுக்காம அந்த இடத்துல காவலாளிய போட்டு கரெக்டா அப்படியா? அவன் ஆட்சியில விஜய் வந்து ஆட்சியிலே உட்காரலப்பா. சரிப்பா, அவன் ஆட்சியில உட்கார